கொண்டே இருக்காதம்மா. உன் தந்தை வருவார், வந்து கொண்டே இருப்பார். வருவார் அம்மா. அம்மா அப்பா இவராம தந்தை இன்னார் தளபதியாரம்மா அவரு. தளபதியாரா? ஆமா, உன் தந்தை இல்லை, தளபதியாரே. மகாராணி, நீ என்னுடைய கணவர் மேல போருக்கு சென்றீர். வரும்பொழுது நீங்கள் மட்டும் வருகிறீரே, என்னுடைய கணவர் எங்கே, எப்போது வருவார்? மகாராணி, நான் தடுமாறுகிறது. நான் எப்படி உரைப்பேன்? நீங்களே சொல்ல வேண்டும். அவருடைய நாட்டிற்கு சென்றோம். நானும் மன்னரும் அடர்ந்த காடு, அதிலே ஒரு ஒத்தையடி பாதை சென்று கொண்டிருந்தோம். நானும் காவலும் மன்னரும். திடீரென்று ஒரு புலி வந்து மன்னரை கொன்று விட்டது. மகாராணி, புலி வந்து மன்னரை கொன்று விட்டதா? ஆமா. ஒரு காலம் இருக்காது. புலிதான் என்னுடைய கணவர் கொண்டிருப்பார் தவிர புலி வந்து என்னுடைய கணவர் கொண்டிருக்க முடியாது. ஏன்னா என்னுடைய கணவர் இருக்காரே, வீரத்திலே சிறந்தவர், விவேகத்திலே சிறந்தவர். இதுக்கு நம்பிக்கை இல்லை. சாட்சி எங்கே, ஆதாரம் எங்கே? துக்கு துக்குமா வருது. ஆனா கண்ணு தண்ணி வர மாட்டேங்குமா? துக்குமா வருதுன்னா ஒரு பக்கமா போய் படுத்து. ஐயோ வேல்வி, அப்படி நம்மளுடைய தந்தை இறந்து விட்டாரா? என்னங்க என்னங்க போயிட்டீங்களா? அத்தா, நீ இல்லாம நான் எப்படி அத்தா வாழ்வேன்? அத்தா அத்தா, ஓடக்கார மண்ணே உன்னோரவு செய்து வச்சு ஓடமெல்லாம் தண்ணி வந்து உன்னை மட்டும் பிரிச்சதன் ராசாவே, உன்னை மட்டும் பிரிச்சதன். ஓடக்கார மண்ணெடுத்து உன்னோரவு செய்து வச்சு ஓடமெல்லாம் தண்ணி வந்து உன்னை மட்டும் பிரிச்சதன் ராசாவே, உன்னை மட்டும் பிரிச்சதன். மனப்பொருத்தும் பார்த்து வந்து மலரண்டு வாங்கி வந்து மனப்பொருத்தும் பார்த்து வந்து மலரண்டு வாங்கி வந்து புற கண்ணும் உருத்தியது யாராசாமி ஓடக்கர மண்ணெடுத்து உன்னோரவு செய்து வச்சு ஓடையில தண்ணி வந்து உன்னை மட்டும் பிரிச்சதன் ராசாவே, உன்னை மட்டும் பிரிச்சதன். உன் தந்தை இருந்த பிறகு நான் எதற்காக உயிர் வாழ வேண்டும்? உனக்காக தான் உயிர் வாழ வேண்டும். ஐயோ, அது கொண்டே இருக்கிறவமே, இந்த நாட்டுக்கு மன்னர் இல்லையே. தளபதியாரே, மகாராணி, என்னுடைய கணவரை இறந்து விட்டார். இந்நாட்டுக்கோ மன்னர் இல்லை. மன்னர் இல்லாத நாடு சுடுகாடு என்று சொல்வார்கள் பெரியவர்கள். அம்மொழி இருக்க இந்த நாட்டின் பொறுப்பை தற்காலிகமாக நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். மன்னர் பதவி எனக்கு வேண்டாம் மகாராணி, எனக்கு வேண்டாம். தளபதியாரே, அப்படி சொல்லாதீர்கள். என் மகள் இருக்கிறாளே, ஆண் மகனாக பிறந்திருந்தால் என்னுடைய மகன் இடத்திலே நான்
நம் நாட்டை கொடுத்திருப்பேன். ஆனா பெண்ணாக பிறந்து விட்டால் அவள் இடத்துல இந்த நாட்டை எப்படி நான் கொடுப்பது? அதனால்தான் தற்காலிகமாக இந்த நாட்டின் பொறுப்பு நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா மாலை போடுமா, கட்சி போடுமா, அம்மா மாலை போடு. வா 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 வா. இந்த நாட்டின் பொறுப்பு உன்னோட ஒப்படைத்திருக்கிறேன். இந்நாட்டு மக்களை தன் மக்களாக கருத வேண்டும். இந்நாட்டு பெண்களை இரு கண்களாக மதிக்க வேண்டும். அப்படி அரசாட்சி செய்து கொண்டு வந்தால் அதுவே எனக்கு பொறுமையா. நாங்கள் சென்று வருகிறோம் ஐயா. எதிர்ப்பவர் எவரும் இந்த நாட்டின் மன்னனாக விட்டேன். அவன் வைத்ததுதான் சட்டம், போட்டதுதான் திட்டம். புரிகின்றதா? ஒருவன் விழுந்து விட்டான், மன்னன் சென்று விட்டான். இப்ப யாரு இருக்கிறது? இப்போ மகாராணி இருக்கிறார். வாரத்தில் ஒரு நாள் மன்னர் நகர்மலம் சென்று நாட்டு மக்களை குறை தீர்ப்பது வழக்கம். அந்த நாள் இன்று என்பதால் நாம் செல்ல வேண்டும் நாட்டு மக்களிடம். புறப்பட்டு வாருங்கள். கட்டுவதற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று நாலடியார் பாட்டு இந்த அவதி தேசத்தை ஆளக்கூடிய திகம்பரநாத மன்னனுக்கு மகனாக பிறந்து சத்தியன் அயல் நாடுகள் சென்றேன். சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன். அயல் நாடுகளில் உள்ள சட்ட விதிமுறைகள் யாவையும் சீரோடு சிறப்போடு கற்று தெரிந்து கொண்டு என்னுடைய நாட்டை பக்கத்து நாட்டில் உள்ளவர்கள் எப்படி பலமையாக வைத்திருக்கிறார்களோ அதே போல என்னுடைய நாட்டையை வளப்படுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய தந்தையை காண வேண்டும். அப்பா 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 யாதொரு உரையும் இல்லாமல் நல்லதொரு முறையில் இருக்கிறேன். அயல் நாட்டில் இருந்த என்னை அது விரைவாக கடிதம் எழுதி வர சொன்ன காரணம் சத்யான். அப்பா எனக்கு வயதாகிவிட்டது. அவனுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும். யாருக்கு வயதாச்சு? எனக்குதான்ப்பா. உங்களுக்கு வயதாச்சா? யார் சொன்னது? அப்பா இப்போ கூட 60 கிலோமீட்டருக்கு அசராத ஓடக்கூடிய ஆளு தெம்பாகிறீங்க. நீங்க போய் வயசாச்சுன்னு சொன்னா நம்புனா? அப்பா
இல்லாத வரையில் என்னை கண்காணாமல் யாதொரு குறையும் இல்லாமல் தாய் இல்லா குறை இல்லாமல் என்னை வளர்த்தீர்கள். எப்படியெல்லாம் உங்களை வளர்த்தேன் தெரியுமா அப்பா? அதாவது சிற்பிக்குள்ளே முட்ட போலே வெற்றி காத்தவரே புராணி மனசவச்சி மட்டும் மந்திரமே அப்பா அப்பா மந்திரமே அப்பா அப்பாவோ பதவி வணங்குகிறேன் அப்பா பதவி வணங்குகிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. அன்பு மட்டும் புத்தவரே மந்திரமே அப்பா அப்பா மந்திரமே அப்பா அப்பா அழகான முறையில் என்ன வளர்த்து வந்தீங்களப்பா. இதற்காக நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியலப்பா. கைமாறு செய்ய போறேன் அப்பா. சொல்லுங்க மட்டும் கேளுப்பா. சொல்லுப்பா. எனக்காக திருமணம் செஞ்சுக்கப்பா. திருமணம் செஞ்சுக்கப்பா. திருமணம் செஞ்சுக்கப்பா. நானா அப்பா திருமணம் என்று உரைத்தீர்களே, உங்களுக்கு தான் நான் சந்தோஷப்பட்டேன். எனக்காக ஒரு சிற்றன்னை வருவார்கள், நல்லது ஒரு என்னை வளர்ப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். பிறந்த இருந்து தாய் முகத்தை பாராமல் வந்த எனக்கு சிற்றன்னை வருவார்கள் என்று
இது அவளா என்ன கூட கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி ஆகணும். நீ வெளிநாடு படிக்க போயிட்டல, வெளிநாடு படிக்க போயிட்டல, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அப்பா நான் திடீர்னு ஏத்தின்னு ஓடினேன். அப்படியா? அதான் பண்ணிக்கோ. எனக்கு சின்ன வயசா இருக்குப்பா. இப்ப போய் என்ன கல்யாணம் பண்ணி சொல்லி எந்த வீட்டுல கேளுப்பா. அப்பா சீக்கிரமா திருமணம் செஞ்சுக்க. பிறகு நாட்டு உங்க மனைவிட சுட்ட வேண்டும். ஓ, திருமணம் ஆன பிறகு இந்த நாட்டை நான் மனைவிட சுட்டிக் கொண்டு உங்களுக்கு பிறகு மனைவியாக வேண்டும் என்று உரைக்கிறீர்கள். ஆமாப்பா, நீங்க உரைக்கக்கூடிய வார்த்தை எனக்கு பெருமையாக தான் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு சின்ன மனசுல ஒரே ஒரு சந்தேகமும் இருக்குது, கொஞ்சம் பயமும் இருக்குதுப்பா. என்னப்பா சந்தேகம்? அப்பா, திருமணம் என்றாலே அதற்கு ஒரு பொறுப்பான வயது என்பது வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி நாட்டுக்கு மன்னனாக வேண்டும் என்றால் பெரிய பொறுப்பே இருக்குதுப்பா. ஆகையால இப்போதே நாட்டு மக்களிடத்தில் செல்கின்றேன். நகர்வலம் சென்று நாட்டு மக்களிடத்தில் என்ன பிற ஏது பிற இருக்கிறது என்று ஒரு லிஸ்ட் போட்டு எத்தாடுறேன். அந்த லிஸ்ட் போட்டு தான் அவனுக்கு என்னென்ன குறைந்ததோ முதல்ல தீர்த்துறேன். அதற்கு பிறகு ஒண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம நாட்டுல குறைந்தே இருக்காதுப்பா மக்களுக்கு. அப்படியாப்பா? செழிப்பான நாடு நம் நாடு. நகர்வலம் செல்லு. அப்பா, வெளிநாடு சென்றிருந்தேன் அல்லவா? வெளிநாட்டில் உள்ள சட்டத்திட்டம் அனைத்து தெளிவாக படித்து வந்திருக்கிறேன். அப்பா, அந்த சட்டத்திட்டம் எல்லாம் மக்களுக்கிட்ட அறிவிக்க போறேன். நான் செக் பண்ண போறேன். ஒண்ணு வெளிநாட்டுல போய் படிக்கத்தான் போனியா, இல்ல அரண்மனையில் இருக்கிற கஜானால இருக்கிற பணத்தை ஏற்ற சுத்தி சொத்தி செலவு போனியா? கேள்வி கேட்பறேன், சில கேள்வி கேட்க பதில் சொல்லு பாக்கலாம். அகல் விளக்கு 3 கேள்வி கேட்பேன். அகல் விளக்கு, நெல் விளக்கு, மெழுகுவத்தி, காமாட்சியம்மன் விளக்கு, குத்து விளக்கு, முதல்ல எதை ஏத்தறது? அகல் விளக்கு தெரியலடா. தெரியாதா? பத்தி குச்சி ஏத்தனையா? ஆடா பாவி. அறிவாளி டாடி. உனக்கு இருக்குதா? உனக்கு இருக்குது. நிஜமாவே உனக்கு இருக்குதா? சரி, ரெண்டாவது கேள்வி. ஒரு பந்த தூக்கி விசிறி அடிக்கிற, அது ஏன் வந்து கீழே போயிடும்? புவியீர்ப்பு விசை இருப்பதால் கீழே வந்து வீசுறா. மேல பிடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. என்னடா இவ்வளவு அறிவாளியா இருக்கிற? அப்பா, என்னப்பா சாப்பாடு போற இவ்வளவு அறிவாளியா இருக்கிறான்? அப்பா என்ன சாப்பாடு போடுறாரு? 3000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரு, அதுல 2000 ரூபாய் கடன் வாங்கிக்கிறாரு. அவரை வாங்கிக்கிறாரு. சரி, 3வது கேள்வி. ஒரு சைக்கிள்ல எத்தனை பேர் போவார்? ஒரு சைக்கிள் என்னால முடிந்த வரையிலும் ஒரு 5 பேர் போகண்டா என்னோட சேர்த்து. 5 பேர் 19 பேர் போறேன். 19 பேர் போறேன். 19 பேரா? யாருக்கு போறது? நீயா? தெரியாதா உனக்கு? திருமசாலியா? ஆமா. மகனை 19 பேர் போக முடியுன்ற ஒரு சூழ்நிலை வந்து வச்சுக்கோ. மகனை காது பையன் நான் போறேன். ஐடியா எப்படி தெரியுமா? இவர் முன்ன ஒரு கம்பியில 9 உட்கார வச்சுக்குவேன், கேரில ஒரு 9 உட்கார வச்சுக்குவேன். 9 18 நான் நடுப்புற சீட்ல ஏறி மேரி 19. அங்க ஒரு 9, முன்னாடி ஒரு 9, பின்னாடி ஐயா வெளிநாட்டுக்கு போனாரா? இந்த வெத்தலையில 7 பூ வரணும் ஐயா. இந்த வெத்தல 7 பூ வரணும். 7 பூ வரணுமா? ஆமா ஐயா. வெத்தல போய் எப்படிங்க பூ வரும்? ஐயா என்ன ஐயா நான் சொல்றேன் ஐயா, இரு ஐயா. ஐயா இது வெத்தல, இது என்ன ஐயா? இது காம்பு. காம்பு. காம்பு பூ வருதுல்ல? அடா பாய். ஆமாம்பா, காம்பு. பாத்தியா? அது ஒரு பூ. இது பாத்தியா? இதெல்லாம் இருக்குதா? நரம்பு. நரம்பு. எத்தனை பூ? 2 பூ. நரம்பாச்சியா? இத அப்படி மடிக்கிறோம். மடிப்பு. மடிப்பு. எத்தனை பூ? 3. டேய் அப்பா, இவங்கலாம் என்னப்பா போட்டு வளர்க்குற நீ? அட நான் பீ துன்றோம் ஐயா. முடியாதுடா, கேள்வி படுத்து போயா. ஐயா நான் எடுக்குறான்னு பார்த்ததே. ஐயா போயிட்டு போயா. இந்த வெத்தலை எடுத்து இப்படியும் இப்படியும் தேய்க்கிறாங்க. அதுல இது தேய்ப்பு. தேய்ப்பு. 4 பூ. ஆமாடா. இத எடுத்து மடிச்சு வாயில வைக்கிறாங்க. அதுக்கு என்ன பேரு? பைப்பு. அடைப்பு. இது அடைக்கிறாங்கல்ல, அடைப்பு. இப்ப வெத்தலை மட்டுமா வாயில வைக்கிறாங்க? அடைப்பாச்சா? எத்தனை பூ ஆச்சு? அடைப்பாச்சா? இது பேட்டு மூணுனா, இது போட்டு மண்ணா சகப்பு. அத கீழே துப்புனா
துப்பு. அப்ப எத்தனை பூ? 7 பூ. 7 பூ ஐயா. மச்சான் 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 உன்னை நீ சொன்ன பாரு அது உன்னை ஆட்டுகிறேன். என்னது? அட வக்காலா போய். ஆட்டுகிறேன். அப்பா பாராட்டுகிறேன். இவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். இவர்கள் விகட கவிகள். என்னுடைய மைண்டியா மாத்திரணும். இவனா கூட சேரவே கூடாது. எப்பா? ஏழை. போகும்போது கருகுல அனுப்பிச்சினேப்பா. நானப்பா அப்பா போன இடத்துல என்ன தேய்ச்சி சரியான முறையில் குளிக்கிறது சரியான முறையில் சாப்பிடுறதும் கிடையாதுப்பா. ஓட்டல் சாப்பாடு உடம்புக்கே ஊத்திக்கல. மினி பஸ் ஓட்டாம இருப்பா. அப்படியாப்பா? நான் கரெக்டாதான் இருக்கிறேன். இன்னைக்கு கூட ஓட்டினப்பா பஸ் சரியாருல நான் பார்த்தேன். மகனே நகரால புறப்படு. நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. இப்போ நீ நாட்டுக்கு சென்றீங்க. நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. அட ஒண்ணே ஒண்ணப்பா. கண்டிப்பா சொல்லு. தெற்கு சொன்னா சொல்லு. தென் திசை மட்டும் சொல்லாத. கிழக்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை 3 திசைகளுக்கு செல்ல வேண்டும். தென் திசைக்கு தெற்கு திசைக்கு மட்டும் செல்லக்கூடாது. என்ன காரணம்? அது காரணத்தை மட்டும் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டீங்களா? சரியப்பா. தாயை திருந்தவர் கோவில் இல்லை, தந்தை சொல்லிக்கது ஒரு மந்திரம் இல்லை என்பார்கள். அதற்கு இணங்க தெற்கு திசைக்கு நான் போகவே மாட்டேமா. காரணமா போல செல்வதற்காக இப்படியே சென்றால் ஆகாது. ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு செல்ல வேண்டும். கிழக்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை ஆகிய 3 திசைகளுக்கு சென்று விட்டோம். அப்பா சொல்லுங்க தெற்கு திசைக்கு போகலாம். ஆகையால அரண்மனைக்கு பொருளை போடலாமா? அந்த திசை மட்டும் நீ பார்த்தா டேய் அதான்டா அரண்மனைக்கு போலாமா? 6 மணி போல போ. டேய் கிழக்கு திசை இருக்கிறது, மேற்கு திசை இருக்கிறது, வடக்கு திசை இருக்கிறது. தெற்கு திசைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார். அப்ப அந்த இடத்துல ஏதோ விவகாரம். டேய் நான் சொல்றது கேளு. மரியா வர மாட்டியா? அச்ச வாயில போடுவாரே ஏஜமா. ஏஜமா எங்க அப்பாவது அச்சி வாயில போடுறேன். அச்சி தூக்கு மாட்டிட்டு இந்த ஊர்ல ஏஜமா போடு ஏஜமா. தெற்கு திசைக்கு போக வேண்டும். ஏஜமா ஏஜமா. தெற்கு திசை என்ன இருக்குது? ஒண்ணே ஏஜமா. தெற்கு திசை போன அது கால் கரடி புடி சிங்கம் அழகுதாங்க. திருத்த சிறுத்தை அழகுது. டேய் அதெல்லாம் ஒரு தெற்கு திசையில என்ன இருக்குது? அதான் இருக்குது ஏஜமா. ஏய் சிறுச்சாலைகள் அதான் சிறுத்தை அழகுது. சிறுத்தை புடி போட்டா சிறைச்சாலை இருக்குதா? ஆமா. அப்படியே சிறைச்சாலையில சிறுத்தை புள்ள போட்டு வச்சிருந்தா. அல்லது கூட மாட்டேன் சிறைச்சாலை ஏஜமா வாடா ஏஜமா.